திருஷ்டிக்கு கட்டும் கருப்பு கயிறு எல்லோரும் கட்டினால் நல்லதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. சிலருக்கு அதுவே எதிர்மறையா மாறிடும். நம் தமிழ் பண்பாட்டில் பல நம்பிக்கைகள் தலைமுறையுடன் பயணித்து வருகின்றன. அதில் ஒன்று கருப்பு கயிறு. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கை கால்களில் கருப்பு கயிறு கட்டுவது இன்று ஒரு சாதாரண செயலாகிவிட்டது. ஆனால் இதன் பின்னணியில் உள்ள ஆழமான ஜோதிட உண்மைகள் பல அறியாதவை. கருப்பு என்பது சனி பகவானின் பிரதிநிதி நிறம். சனி கிரகம் நம் வாழ்க்கையில் சோதனைகளையும் வளர்ச்சிக்கும் காரணமாக இருப்பவர். அதனால் சனியின் கதிர் சுமந்து இருக்கும் கருப்பு நிறம் நமக்கு பாதுகாப்பும் பரிகார நலன்களும் தரும் என நம்பப்படுகிறது. ஜோதிட கணிப்பின்படி மகரம், துலாம், கும்பம் ராசியில் பிறந்தவர்கள் கருப்பு கயிறு அணிந்தால் நல்ல பலன் கிடைக்கும். இவர்களுக்கு எதிர்பாராத கண் திருஷ்டி, தொழில் தடைகள், மன வருத்தம் ஆகியவை குன்றும். ஆனால் மேஷம், விருச்சிகம் ராசிக்காரர்கள் செவ்வாயின் ஆட்சி கொண்டவர்கள். இந்த கருப்பு கயிறு அணிந்தால் மனக்குழப்பம், உறவு பிரச்சனைகள், சிக்கல்கள் ஆகியவை அதிகரிக்கலாம். கருப்பு கயிறு அணிய சில விதிகள் உள்ளன. முதலில் 4 முடிச்சுகள் போட வேண்டும். இது 4 திசைகளில் இருந்து வரும் தீய சக்திகளை தடுக்க உதவுகிறது. அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரை உள்ள பிரம்ம முகூர்த்தத்தில் கட்டுவது சிறந்தது. கட்டும்போது ருத்ர காயத்ரி மந்திரம் அல்லது குல தெய்வத்தின் நாமத்தை ஜபிக்க வேண்டும். ஏற்கனவே சிவப்பு அல்லது மஞ்சள் கயிறு இருந்தால் கருப்பு கயிறு சேர்க்கக்கூடாது. சனிக்கிழமைகளில் கட்டுவது சிறந்தது. சனி பகவானுக்கு கருப்பு நிறம் பிடிப்பதாலும் சனிக்கிழமையில் அணிவது அவரின் அருளை பெருக்க உதவும். அதே நேரத்தில் இந்த பரிகாரத்தை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்றில்லை. சாதக ரீதியாக பார்க்கும்போது ஒருவருக்கு நல்லது, மற்றொருவருக்கு தவறு ஆகலாம். சில குழந்தைகளுக்கு அவர்களது தாயின் ஜாதகத்தை பார்க்க வேண்டும் என ஜோதிடர்கள் தெரிவிக்கின்றனர். சிலர் கருப்பு கயிறு கட்டிய பிறகு சந்தோஷம், நிம்மதி ஆகியவை கிடைத்ததாக கூறுகிறார்கள். மற்றொருவர் அதை கட்டியதால் அவருக்கு தொடர்ந்து தடைகள் ஏற்பட்டதாகவும் சொல்கிறார்கள். இது கட்டுவது என்னவென்றால், இந்த பரிகாரம் நமக்கேற்றவையாக இருந்தால் மட்டுமே நன்மை தரும். இல்லையெனில் அதுவே எதிர்மறையாக மாறக்கூடும். இது ஒரு வலிமையான ஜோதிட பரிகாரம். ஆனால் நம்முடைய ஜாதக நிலையை பார்க்காமல் பிறர் கட்டுகிறார்கள் என்பதற்காக கட்டிவிடக்கூடாது. இது நமக்கான பரிகாரமா என்பதை அறிந்த பிறகு மட்டுமே பயன்படுத்த வேண்டும். இல்லையெனில் நமக்கு தேவையில்லாத நஷ்டங்களை நாமே வரவேற்கிறோம். கருப்பு கயிறு ஒரு நம்பிக்கையாக இருக்கலாம். ஆனால் அதை பயன்படுத்தும் முன் அறிவுடன் அணுகும் பழக்கம் நமக்கு பாதுகாப்பை தரும். நம்பிக்கையை அறிவுடன் இணைத்தால்தான் நன்மை நிச்சயம்.